ஒரு ஊரல ஒரு ராஜகுமாரி. ஒரு 10 நாள் நம்ம வீட்டுக்கு வந்து உடம்ப பாத்துக்கோ ஏண்டி. அம்மா, இந்த வீட்லயும் சரி ஊருக்கு போன இடத்துலயும் சரி நான் தப்பு மேல தப்பு பண்ணிட்டேன். தொலைஞ்சு போன என் வேதனையை விட எனக்கு என்ன ஆச்சோன்னு அவங்க பட்ட வேதனைய கொஞ்சம் நினைச்சு பாருமா. இதுக்கு பேசாம நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேக்குறியா? என்ன சொல்லுங்க. பேசாம நீ உங்க அம்மா வீட்டுக்கு போய் உட்காந்துக்கோ, அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். எனக்கு உங்க பிரச்சனை புரியுது. நீங்க விருப்பப்பட்ட வாழ்க்கை இது இல்ல. ஆனா நாம ஒண்ணு நினைக்கிறோம், விதி ஒண்ணு நினைக்குது. என்ன பண்றது? அத பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. நீ ஏன் காதல் தோத்து போனாலும் உங்க காதல் ஜெயிச்சது இல்ல. प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्निकम् उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज. வணக்கம் சாமி. வாமா ராசத்தி, எப்படிமா இருக்க? அண்ணன் சொன்னாரு நீ ஊட்டிக்கு போயிருந்தப்போ ஏதாவது நடந்துச்சாமே. ஆமா சாமி, போன இடத்துலயும் என் கெட்ட நேரம் என்ன துரத்துக்கிட்டே வந்துச்சு. அதான் நடக்க கூடாததெல்லாம் நடந்துருச்சு. நான் சந்திச்ச வேதனை எல்லாம் என் எதிரிங்க கூட சந்திக்க கூடாது சாமி. என்னம்மா சொல்ற? ஒரு பக்கம் உடம்பால வேதனைனா என் வீட்டுக்காரருக்கு மனசளவுல ரொம்ப வேதனையை கொடுக்கறேன் சாமி. அத நினைச்சாதான் இப்ப வரைக்கும் என்னால தாங்கிக்க முடியல. என்ன கட்டின பாவத்தை தவிர அவர் வேற எந்த தப்பும் செய்யல. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு நான் கஷ்டத்தை கொடுத்துட்டேன். இதுக்கு முன்னாடி எப்படியோ தெரியாது, நானே கேள்விப்பட்டிருக்கேன், எங்க குடும்பத்துக்கும் கருணாகரன் குடும்பத்துக்கும் ஏதோ பகை இருக்கான். ஆனா அந்த கருணாகரன் அங்க இருந்ததை தவிர என்னை கடத்தின சம்பவத்துக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன காணும்னு தேடிட்டு இருந்த சமயத்துல அந்த கருணாகரனை பார்த்திருக்காரு. அவர்தான் காரணம்னு நினைச்சு அவர் கைய உடைச்சிட்டாரு. நான் காணாம போன அவசரத்துல என் புருஷன் தான் சாமி அவசரப்பட்டுட்டாரு. நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா, எல்லாம் பகவான் பாத்துப்பார். யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கே பண்ணிடுங்க சாமி. பேஷா பண்ணிடலாமா? ஓம் கணானாம் ஸ்வ கணபதி கம்மவாமஹே கவிம் கவீனாமமஸ்ரவஸ்ரவம். வாடி, ஆடி அசைஞ்சு வந்தா என்ன அர்த்தம்? இருக்கிற வேலையெல்லாம் யார் பாக்குறது? கொண்டதுங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு உயிரை வேற வாங்குதுங்க. அம்மா, நான் இப்ப சொல்ல போற விஷயத்தை கேட்டா நீங்க என் மேல கோவப்பட மாட்டீங்கம்மா. அப்படி என்னடி விஷயம்? கோயில்ல ராசாத்திய பார்த்தேம்மா. அவங்க சொன்னாங்க என்ன காணும்னு தேடிட்டு இருந்த சமயத்துல அந்த கருணாகரனை பார்த்திருக்காரு. அவர்தான் காரணம்னு நினைச்சு அவர் கைய உடைச்சிட்டாரு. நான் காணாம போன அவசரத்துல என் புருஷன் தான் சாமி அவசரப்பட்டுட்டாரு. இதுக்கும் நம்ம ஐயாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையாம்மா. என் புருஷன் பண்ணாத தப்புக்கு அந்த இனிய என் புருஷன் கைய உடைச்சான்ல, அவன் பண்ண தப்புக்கு அவன் வீட்டை என்ன கதை பண்றன்னு பாரு. தல்ல, இந்த பாரு, எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வை. திரிரானி இனிய வர சொல்ல அவன. எங்க வீட்டுக்கார அடிச்சானாமே, எங்க? இப்ப நான் நிக்கிறேன். என்ன வந்து தொட்டு பாக்க சொல்ல. கூப்பிடுறியா இல்ல நான் கூப்பிடவா? ஏய் இனியா, வெளில வாடா. ஏய், வார்த்தை அளந்து பேசு. அவன் இவனெல்லாம் பேசிட்டு இருக்காத. என்ன வேணும் உனக்கு? இது ஆம்பளைங்க பிரச்சனை, அவங்களே பேசி தீர்த்துப்பாங்க. நீ தேவையில்லாம தலையிடாத. பேசாம வீட்டுக்கு போ. ஏய், உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? கூப்பிடாத இனியன. ஏய் இனியா, வெளியே வாடா. என்னடா ஆம்பளை நீ? பொம்பளைங்களை விட்டு பேச வச்சிட்டு இருக்க? உன் மூஞ்சி பாத்துட்டு போலாம் தான் வந்த. வெளில வாடா. இது பாருங்க,
அனாவசியமா வீட்டு வாசல்ல நின்னு எங்க வீட்டு ஆம்பளைங்களை பத்தி தப்பா பேசாதீங்க. வாடி என் ராசாத்தி, உன்னை கடத்தினாங்கன்னா உன் புருஷன் என் வீட்டுக்காரரை அடிச்சானா? உன்னெல்லாம் எவனாவது கடத்த முடியுமா? என்ன சும்மா கதை விட்டுட்டு இருக்கீங்களா? வர சொல்லடி உன் வீட்டு ஆம்பளைய. இந்த பாருங்க, இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. எதா இருந்தாலும் உங்க மாமனாரையும் புருஷனையும் வர சொல்லுங்க. நியாயத்தை யார் வேணாலும் பேசலாம். என் கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. ஏன் புருஷன் ஓ பொண்டாட்டிய கடத்தினாரா? அதுக்கு பதில் சொல்லு முதல்ல. எனக்கு அந்த ஊர்ல எதிரிங்கன்னு யாருமே இல்ல. என்ன நோட்ட விட்டவன துரத்திட்டு வந்தப்போ அவன் நேரா உன் புருஷன் பின்னாடி தான் போய் நின்னா. அதை கேக்குறப்பதான் உன் வீட்டுக்காரன் என் கூட சண்டைக்கு வந்தான். அப்ப நடந்ததுதான் கைய உடைஞ்சது. அதுக்கு இங்க வந்து சண்டை போடுறது தப்பு. நல்லா இருக்கு நீ சொல்ற கதை. இப்ப கூட நான் இங்க வர அவசரத்துல என் கால் தடுக்கி கீழே விழுந்துட்டேன். இந்த ஊர்ல உன் குடும்பம் தான் எங்க குடும்பத்துக்கு எதிரின்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ நீங்க தான் ஆள் வச்சு என்ன கீழே தள்ளி விட்டீங்கன்னு இந்த காரணத்தை சொல்லி ஊரையே கூட்டி உங்க எல்லாரையும் இழுத்து போட்டு அடிக்கட்டா? இந்த குண்டு சிரிக்கி கோவில்ல வச்சு இவளை கடத்தினதுக்கும் என் புருஷனுக்கும் எந்த சம்பந்தம் இல்லன்னு சொல்லிருக்கா. அத கேட்டு என் வீட்டு வேலைக்காரி என்னமா சம்பந்தமே இல்லாம உங்க வீட்டுக்காரு அடி வாங்கிட்டு வந்திருக்காருன்னு கேலியா பார்த்து சிரிக்கிறா. இதுக்கு என்ன பதில் சொல்ற? ஏய், உனக்கு தெரியுமாடி அவன் காரணம் இல்லன்னு? உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? கேப்பா ராசா, உங்க வீட்டு கதையெல்லாம் நீங்க அப்புறமா வச்சுக்கோங்க. முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லு. இது பாருங்க, நீங்க தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. மரியாதை இங்க இருந்து போயிடுங்க. ஏய், அடிப்பட்டது ஏன் புருஷன்டி? அதுக்கு பதில் சொல்லு. ஏய், அதுக்கு பதிலுக்கு உன் புருஷன் கைய உடைக்காம நான் போக மாட்டேன். உடைப்படி உடைப்ப. ஒட்டச்சிக்கு அவ்வளவு திமிரு இருந்தா ஆம்பளை கையென்ன பூ பறிக்க போக நினைச்சியா? நீ பொம்பளைன்னு பாத்துட்டு இருக்கான். மரியாதையா பேசு. தப்புதாமா, தப்புதான். நான் ஆம்பளை கைய உடைக்கிறேன்னு சொன்னது தப்புதான். அதுக்கு பதிலா பெத்த உன் கையும் உங்க அக்கா கையையும் உடைக்க. ஏய், ஏய், ராசாத்தி, என்ன ராசாத்தி, விட அவ கைய. என்னடி ரொம்பதான் பண்ற? என்ன பத்தி கேலி பேசுன, பொறுத்துக்கிட்டேன். என் வீட்டுக்காரர் பத்தியும் பேசுனேன், கோவம் வந்துச்சு. ஆனா பெரியவங்க இருக்காங்களேன்னு அமைதியா இருந்தேன். என் அத்தைங்க வெளியே கை வைக்க ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ, கைய விட ராசாத்தி, இப்படி பண்ணாத. நீ உன்னை சும்மா விடக்கூடாது. வலி தாங்கமுள்ள உயிர் போகுது. ராசாத்தி, ஐயோ வலிக்குது. ராசாத்தி, ராசாத்தி சொல்லுங்க. போடி போ. ஏய், என் கை எப்படி ஆக்கிட்டல? இனி உன் குடும்பத்துல ஒருத்தரை கூட சும்மா விட மாட்டேன். நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. நாசமா போயிடுவீங்க. விலக மாட்டீங்க. நாசமா போயிடுவீங்க. குடும்பமே விலகாது. அம்மா, எதுக்கு கத்துற? போட்டுச்சு மாதிரி உனக்கு அடிபட்ட மாதிரி தானே எனக்கு அடிபட்டு இருக்கு. நான் எவ்வளவு அமைதியா இருக்கேன். நீ வாய் வச்சுட்டு சும்மா இல்லாம அந்த குண்டச்சுக்கிட்ட வம்புக்கு போய் இப்ப கை உடைச்சிட்டு வந்து நிக்கிற. இது தேவையா? ஏன் பேச மாட்டேன்? ஏன் பேச மாட்டேன்? உனக்கு ஒரு அவமானம் தெரிஞ்சதும் நான் அது ரோஷப்பட்டு போய் கேட்டேன். ஆனா இந்த வீட்டுல ஆம்பளைன்னு சொல்லிக்கிட்டு மீசிய முறுக்கிட்டு தெரியற ரெண்டு பேரும் என்னத்தை கிழிச்சிங்க. அப்படியே பொண்டாட்டிக்கு ஒண்ணு துடிச்சிட்டு போய் அப்படியே சாச்சிட்ட பாரு. பேச வந்துட்டு பேச்சு. ஐயோ, இதுவே அண்ணன் தம்பிங்களுக்கு தெரியட்டும். நடக்கிறது மட்டும் பாரு. அம்மா, ஏய், என்னம்மா இது? நான் தான் உனக்கு கொஞ்சம் அமைதியா இருன்னு சொன்னேன்ல. அப்புறம் வாழ்நாள் முழுக்க வழி வர்ற மாதிரி நான் ஒரு விஷயம் பண்றேன்னு சொன்னேன்ல. அதுக்குள்ள ஏமா இப்படி போய் பண்ணிட்டு வந்திருக்க? அதுக்காக இது இப்படியே விட்டு சொல்றியாப்பா? அப்பனா நீ இந்நேரம் அந்த குடும்பத்தை ரெண்டுல ஒண்ணு பாத்துருக்க வேணாம். டேய், இப்படியே விட்டுடுன்னு சொல்லலடா. கொஞ்ச நாள் ஆற போடத்தான் சொல்றேன். இப்படி அவசரப்பட்டதுனால தான் புருஷனும் பொண்டாட்டி கையை உடைச்சிட்டு வந்து கிடக்குறீங்க. இந்த லட்சணத்துல நான் போய் கேட்டு நானும் உங்களை மாதிரி மொண்டியா கிடக்க சொல்றீங்களா? இத பாரு, எதையும் யோசிச்சு செய்யணும். எற தங்கிட்ட வர்ற வரைக்கும் புலி காத்துட்டு இருக்கிற மாதிரி நாமளும் அவனுங்க ஏதாவது பிரச்சனையில மாற்ற வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். அப்படி மாற்றப்போ ஒரே அடியா முடிச்சு விட்டுறணும். எது மில்ல மூடுன்னு சொன்னவங்களை கொண்டுட்டு மில்ல மூடுன மாதிரியா?
பேசாம போயிடுங்க. வாயில ஏதாவது அசிங்கமா வந்துட போகுது. நீங்க பேசுறத பார்த்தா உங்க பொண்டாட்டிக்கு அடிபட்டிருந்தா கூட உங்களுக்கு ரோஷம் வந்திருக்காது போல இருக்கே. அப்புறம் அது உங்க புள்ளகிட்ட எதிர்பார்த்தது தப்புதான். தேவையில்ல. இதை எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். என் அண்ணன் தம்பிங்களுக்கு தகவல் கொடுக்கறேன். அவங்க வந்து பாத்துப்பாங்க. நீங்க 2 பேரும் போங்க. ஐயோ, என்ன உனக்கு வேற தனியா சொல்லணுமா? ஏய், நான் உன் புருஷன்டி. இத பாரு, இதுக்கு மேல ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி எந்திரிச்சு போயிட்டே இரு. போ. மா. ஐயோ. ராசாத்தி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? வாங்க தம்பி. என்ன நீ வீடே ஒரு அமைதியா இருக்கு, என்னாச்சு? வாங்க. என்ன நடந்துச்சு? ஏன் ஒரு மாதிரி நல்லா இருக்கா அவ? சொல்லுங்க நீ. அதை ஏன் கேக்குறீங்க? வீட்ல பெரியவங்க இல்லனா என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு திக்கு திக்குன்னு இருக்கு. என்னன்னு விவரமா சொன்னாதானே புரியும். மங்கை, தம்பி கேக்குறாருல்ல, சொல்லு. மங்கை, நீயாவது சொல்லுமா? என்ன அமைதியா இருக்க? சொல்லு மங்கை. ஆனாலும் ராசாத்திக்கு அவ்வளவு கை நீளம் இருக்க கூடாதுங்க. ஆமாங்க, ஏற்கனவே தங்கராசு குடும்பத்துக்கும் நமக்கும் 7ஆம் பொருத்தமா இருக்கு. இந்த லட்சணத்துல அந்த ஆளோட மருமக ரங்கநாயகிய நம்ம ராசாத்தி கைய உடைச்சிருக்கா. சரி, அந்த ரங்கநாயகி என்ன பண்ணா? அந்த ரங்கநாயகி நம்ம வீட்டு வாசல்ல வந்து கத்திக்கிட்டு இருந்தா. அவ புருஷன் செய்யாத தப்புக்கு எதுக்கு கைய உடைச்சு விட்டா உங்க பையன்னு கத்திக்கிட்டு இருந்தா. அதுக்கு நானும் அக்காவும், இங்க பாரு ரங்கநாயகி, வீட்ல பெரியவங்க வெளியே போயிருக்காங்க, எதுவா இருந்தாலும் அவங்க வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலான்னு சொன்னேன். அதுக்கு என் புருஷன் வேதனைப்படுறத பார்த்து நான் கொதிச்சு போய் வந்திருக்கேன், உங்களுக்கு நக்கலா இருக்கான்னு சொல்லி என் கையும் அக்கா கையும் புடிச்சா. அவ்வளவுதாங்க. அதுக்குள்ள இந்த ராசாத்தி பத்திரகாளி மாதிரி வந்து அவ கைய உடைச்சு அனுப்பிட்டா. இப்ப அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. தேவையாங்க இதெல்லாம் இவளுக்கு? நாங்க 2 பேரும் கம்முனு தானே இருக்கோம். அவளுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ராசாத்தி, நல்ல காரியம் பண்ணிருக்கமா. நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இப்படிதான் தைரியமா நடந்துக்கணும். என்னங்க நீங்க? ஏன் அவசரப்பட்டேன்னு சத்தம் போடுவீங்கன்னு பார்த்தா நீங்க என்னடான்னா அவளை பாராட்டிட்டு இருக்கீங்க. மங்கை, என் தம்பி என்ன தப்பா பண்ணிட்டான், அவன் சரியாதானமா பண்ணிருக்கான். ராசாத்தி ஒன்னும் அவகிட்ட வீண் சண்டைக்கு போல இல்ல. நம்ம வீட்டுக்கு வந்து தேவையில்லாம வீண் சண்டை போட்டதும் இல்லாம உங்க 2 பேரும் கைய பிடிச்சு முறுக்க பாத்துருக்கா. எப்படி அவ சும்மா இருப்பா? இந்த வீட்டு மருமகமாவ பாரு, இதை இப்படியே சும்மா விட்டுற கூடாதுப்பா. அன்னைக்கு அவன் நம்ம கல்யாண பத்திரிக்கை கிழிச்சு போட்டப்பவே தங்கராசோட கைய கால ஒடிச்சிருந்தோம்னா அந்த குடும்பத்துக்கு நம்ம மேல ஒரு பயம் வந்திருக்கும். மாமா, என்ன சொல்றீங்க? கல்யாண பத்திரிக்கையை கிழிச்சு போட்டாரா? ஆமாமா, அன்னைக்கு நாங்க கல்யாண வேலையை அலைஞ்சிட்டு இருந்தப்ப தங்கராசு வீட்டு வாசல்ல ஆறுமுகம் நின்னுகிட்டு இருந்தான். பாத்துட்டு பார்க்காம போனா நல்லா இருக்காதுன்னு சொல்லி வீட்டுல பத்திரிக்கை வச்ச விஷயத்த ஆறுமுகத்திட்டு சொன்னோம். பாரிதான், இவ்வளவு தூரம் வந்துட்டோம்,
தங்கராசுக்கு ஒரு பத்திரிக்கை வச்சுட்டு போலாமேன்னு பெருந்தன்மையா சொன்னான். அந்த தரங்கட்டவன் தான் பத்திரிக்கையை கிழிச்சு போட்டுட்டு எங்களை அசிங்கப்படுத்திட்டான். அன்னைக்கே பாரி வார்த்தைக்கு கட்டுப்பட்டுதான் பேசாம வந்துட்டேன். அண்ணே, அன்னைக்கே நாம பதிலுக்கு பதில் செஞ்சிருந்தோம்னா நமக்கு அவனுக்குள்ளே முடிஞ்சு போயிருக்கோம். அதுக்கு பதிலாக தான் இன்னைக்கு என் மருமக வட்டியை முதலமா கொடுத்துட்டான்ல, அதுக்கு மேல என்னென்ன வேணும்? விடுங்க அண்ணே. ஏங்க, அவ ஏற்கனவே ரொம்ப ஆடுவா. இப்படி ஏத்து விட்டீங்கன்னா அவ்வளவுதான். இவள கையிலேயே பிடிக்க முடியாது. இந்த பாருமாங்க, உங்களை மாதிரி பயப்படாம தைரியமா எழுத்துனா பாரு ராசாத்தி, அந்த தைரியத்தை பாராட்டியே ஆகணும். பாரி, ராசாத்தியோட அண்ணன் அண்ணி குழந்தையெல்லாம் வந்துட்டு இருக்காங்கப்பா. இந்த விஷயத்தை அப்புறம் பேசிக்கலாம்ப்பா. ஆ, எப்படி இருக்கீங்க? என்ன இல்லங்கோ, குடும்பத்தோட வந்திருக்கீங்க? எது விசேஷமா? அது ஒண்ணும் இல்லையா, கல்யாணம் ஆகி மாப்பிளையும் ராசாத்தையும் கூப்பிட்டு விருந்து கூட வைக்கல, அதான் அழைச்சிட்டு போலான்னு வந்தோம். பொன்னி, இது எடுத்து வை. போச்சு, இத வச்சே மாமியார் இன்னும் பெரிய கிளாஸ் எடுப்பாளே. அண்ணா, வீட்டுக்கு மூத்தவங்க நீங்களும் அண்ணியும் தான். நீங்க 2 பேரும் வாங்கிக்கங்க. வரகதா, வாங்கிக்க. வாங்கிக்கங்க. அவசியம் பொண்ணு மாப்பிளையும் அனுப்பி வைக்கிறேன். கண்டிப்பா அனுப்பி வைக்கிறப்பா. சரிங்க மங்க, அவங்க சாப்பிடறதுக்கு ரெடி பண்றியா? வாயிலங்கோ. அத்தை, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சதி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சரி வா, உள்ள போலாம் வா. ஐயோ, பாக்குறாளே. கண்மணி, என் கூட வா. வா. பார்த்தல, அந்த குண்டச்சி வீடு பிச்சைக்கார குடும்பமா இருந்தாலும் செய்ய வேண்டியதை சரியா செஞ்சுட்டாங்க. இந்த வீட்டுக்கு மூத்த மருமகனி. ஏன் உங்க அம்மா இன்னும் சீர் கொண்டு வரல? அவங்க வரேன்தா சொன்னாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. எனக்கு அதெல்லாம் தெரியாது. என் கௌரவத்தை காப்பாத்துற மாதிரி உங்க வீட்ல இருந்து சீர் கொண்டு வந்து என் பையனை விருந்துக்கு கூப்பிடணும். இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. முதல்ல உங்க அம்மாவுக்கு போன் போடு. அது போன் போடு. பூண்டு 29 பஸ் போயிடுச்சு. இன்னும் வரலக்கா, அதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏய், போன ஸ்பீக்கர்ல போடு. இல்ல, போடுன்னு சொல்றேன்ல. சரி. எதிர்பார்த்தேன். நம்ம எங்கனா வெளியில போகணும்னாலே இப்படிதான் போனை பண்ணுவா. இப்ப எதுக்கு இவ தேவையில்லாம போன் பண்றா? கட்டி கொடுத்தமா கம்முன்னு இருக்கலாம்னு இல்லாம இப்படி நொய்யின்னு போனை பண்ணி தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காளே. என்னன்னு கேப்போம். சொல்லு கண்மணி. அம்மா, இங்க என்ன நடக்குதுன்னு அங்க இருக்கிற உனக்கு தெரியலையா? ஏண்டி, அங்க நடக்கிறது எனக்கு எப்படி தெரியும்? உன் பக்கத்து வீட்டுல இருக்கிற குண்டச்சி குடும்பம் விருந்துக்கு கூப்பிட சீரு பலகாரம் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் உனக்கு தெரியலையா? ஏண்டி, அவங்களும் என் சம்பந்தியும் ஒன்னா? அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு அதை விட சூப்பரா செஞ்சு என் சம்பந்தி மனச குளிர வைக்கலான்னு இருக்கேன். கண்மணி, அவங்க என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்துட்டு எனக்கு போன் பண்ணி சொல்லு. அதை விட நிறைய எடுத்துட்டு வந்து என் சம்பந்திய அசத்திடுறேன். பக்கத்துல சம்பந்தி இருந்தா கூட அவங்க கிட்டே ஒரு வார்த்தை பேசிடுறேன். அத்தை, அவங்களுக்கு தெரிஞ்சு வந்து நான் உங்ககிட்ட பேசுவேனா?
அப்புறமா அவங்க ஏன் இதெல்லாம் உன் அம்மா கிட்ட பேசினேன்னு திட்டுவாங்க. சரி சரி, ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணு. ஏண்டி, உன் மாமியார் போயிட்டாளா? மா, ஏய், நான் உன் அம்மாடி. அதனாலதான் பக்கத்துல அந்த பொம்பளை இருக்கான்னு கரெக்டா கண்டுபிடிச்சேன். எப்படிமா? நான் பெத்ததுக்கு அந்த அளவுக்கு அறிவில்லைன்னு எனக்கு தெரியாதா? அம்மா, சீரு, பணம், சொத்துன்னு இது சம்பந்தமா நீ எப்ப பேசினாலும் வாய் மட்டும்தான் உன்னோடது, குரலு உன் மாமியார்துன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏய், ரொம்ப வாய திறக்காதடி, கொசு உள்ள போயிட போகுது. போனை போட்டு தகவலை மட்டும் சொல்லு. தடபுடலா எப்படி பண்றேன்னு மட்டும் பாரு. ரசதி, ஏன் முகம் டல்லா இருக்கு? வலி ஏதாவது இருக்கா? ஏமா, மாத்திரை மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிடறல? சாப்பிடுறேன் அண்ணி. புது பொண்ணு முகத்துல இருக்க வேண்டிய கலையே உன்கிட்ட இல்ல. ஏன் அண்ணி, எனக்கு நடந்தது கல்யாணமா? நான் ஒண்ணு கேட்டா நீ ஒண்ணு சொல்லு. இத பாரு, உன் தலையெழுத்தை இனிமே மாத்தவே முடியாது. இதுதான் உன் வாழ்க்கை, இவர்தான் உன் புருஷன். அதனால அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. நீ தான் நல்ல சமைப்பல்ல, அவருக்கு என்னென்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் பண்ணி அசத்த வேண்டியதானே? அதுவும் பண்ணி பார்த்துட்டேன் அண்ணி. தேவையில்லாத பிரச்சனை தான் வந்தது. அதனால கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். போடி பைத்தியக்காரி, சண்டை இல்லாத குடும்பம்னு ஒண்ணு இருக்கா? நானும் அண்ணனும் சண்டை போடாமையா இருந்தோம். நான் ஒரு ஐடியா சொல்றேன், அத கேளு. குழந்தைன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னு வச்சுக்கோயேன், வீடே சந்தோஷமா இருக்கும்.